சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் இந்த பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் அவருக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன்படி பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்கானது நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த மனு தொடர்பாக தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வழங்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழக டிஜிபி மற்றும் காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் 25 தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. நன்றி கிருஷ்ணா.